அதேமாரி மக்களை இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு நாள் தானே சொல்லிவிட்டு ஒரு இது கிறிஸ்மஸ் வருது, நல்லா தண்ணி அடித்து ஜாலியாக இருந்துட்டு எல்லாத்துக்கும் இது பண்ணலான்னு இருப்பாங்க. அது மிகவும் தவறான காரியம். நல்லா ஆலயத்துக்கு போய்ட்டு வருவாங்க, வீட்டுக்கு வந்தோன்னா தண்ணி அடித்து ஜாலியாக இருப்பாங்க மக்கள். அது தவறு. இன்னொன்று நியூ இயர் தானே, சந்தோஷமாக குடியும் குடுத்தனமாக இருக்கலான்னு தண்ணி இதெல்லாம் தவறான காரியங்கள். ஆண்டவருக்கு வந்து அருவருப்பான காரியங்கள். இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு தேவனுக்கு உண்மையும் உத்தமமாய் வாழுங்க, சரிங்களா? அதே உங்களுக்கு வந்து பெரிய ஒரு பக்தி விருத்தி உருவாக்கும் மக்களை. பிள்ளைங்கள் வந்து தாய் தகப்பன் என்ன செய்கிறார்களோ, என்ன நடக்கிறாங்களோ, என்ன இது பண்ணுறாங்களோ அதுதான் அந்த குழந்தைக்கு செய்யுது. இன்றைக்கி சின்ன ஒரு வயசு குழந்த ஃபோனை காதில் வச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு நடக்குது, அக்கா அங்கிட்டும் இங்கிட்டும் நடக்குது. ஏன்னு கேட்டால் அவங்க அம்மா என்ன செய்கிறாங்களோ அதை அந்த குழந்தைங்க செய்யுதுங்க. அது மாதிரி தான் நம்ம பிள்ளைங்க. நாம் என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்ம அறுவடை. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பின்னாடி வந்து முளைப்பிச்சு அது கனி தந்து அதே அவங்களுக்கு அறுவடை செய்கிறாங்க. தயவுசெய்து பெற்ற பிள்ளைங்க நம்மளை கைவிடுறாங்கன்னா காரணம் நம்ம பெற்றோர்கள் தான். ஏன்னா அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது இவங்க குடிச்சு கும்மாளம் போட்டு ஆட்டம் போட்டு பாட்டம் போட்டு அடிச்சு கேட்டு கலாட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே கடைசியில் அந்த பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது மைண்டில் தான் அப்படி நின்று போகுது. அதனால நம்ம அப்பா இப்படி இருந்தவர் தானே, நம்ம அம்மா இப்படி இருந்தவங்க தானே அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணுவாங்க, வயசான காலத்தை ஒதுக்குவாங்க. அது இல்லாதபடி பிள்ளைங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். பெற்றவங்க பேசுகிற வார்த்தைகள் முதலால், நடத்துகிற நடத்தைகள் முதலால், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செய்கைகளும் குழந்தைகளுக்கு நமக்கு பாடங்களாக மட்டும்தான் இருக்கணும் ஒழிய நீங்கள் வந்து வடுவாக இருக்கக்கூடாது, சரிங்களா மக்களை? தயவுசெய்து ஏழை எளியருக்கு உதவி செய்யுங்க. தயவுசெய்து எல்லாத்துக்குமே நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு, பெரிய அளவுக்கு செய்யலைனாலும் ஒரு நேரம் சாப்பாடு அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு நல்லா பிரியாணி செய்கிறீங்களா, அந்த பிரியாணியில் கொஞ்சம் இந்த குழந்தை யாருக்கா இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுங்க. யாராவது வரவழைச்சினாச்சும் நீங்கள் கொடுங்க மக்களை. அதுக்கு அடுத்ததுக்கு சித்தமானது. ஏன்னா அதில் யாருக்கு தெரியும், தேவதூதர்கள் வந்து நம்ம இடத்துல சாப்பிட்டு போயிடுவாங்க, நமக்கு தெரியாது. யாருக்கு தெரியும், ஆண்டவரே வந்து இறங்கி கூட ஒரு பிச்சைக்காரன் மூலியமாக வருவார், வந்து சாப்பிடுவார். இது ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு. இதை மட்டும் நீங்கள் யாருமே கைவிடாதபடி வீட்டுக்கு ஒருத்தருக்காவது யாராவது ஒருத்தருக்காவது ஆகாரம் கொடுங்க. அது உங்களுக்கு பாக்கியமாக இருக்கும். பாக்கியமும் நன்மையுமா உங்களுக்கு தொடர்ந்து வரும்.